அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஷரீஃப் அத்தியாயம் 56 வசனங்கள் 35, 36. இந்த 2 வசனங்களில் அதற்கு முன்னால் உண்டான வசனங்களில் சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த நபர்களை பற்றி பேசிக்கிட்டு வரக்கூடிய இறைவன் இந்த 2 வசனங்கள்லையும் இவ்வாறு சொல்வான்: இன்னா அன்ஷஅனா ஹுன்ன இன்ஷா. அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த பெண்களை புதிதாக அல்லாஹு தாலா உருவாக்குவான். வஜ அல்னா ஹுன்ன அபுகாரா. அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பெண்களை கன்னி பெண்களாக இறைவன் ஆக்குவான் என்று இந்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான். இந்த வசனத்துக்குண்டான தஃப்சீரை பகவியில் இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை, அந்த ஹதீஸு ஜாமியு திருமிதி பைஹக்கிலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சுருப்பாங்க. அந்த ஹதீஸில் ஒரு வயதான ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்க. யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்தில் நுழையிறதுக்காக வேண்டி எனக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்லி ஆர்வத்தோடு அந்த பெண்மணி கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயசான பெண்மணியை கிண்டல் பண்ணும் முகமாக, வயதான பெண்மணிலாம் எப்படி சொர்க்கத்தில் நுழைய முடியும், அதெல்லாம் நுழைய முடியாது என்று ஒரு வார்த்தையில் சொல்லிடுவாங்க. அது உண்மை என்று நம்பி இருக்கக்கூடிய அந்த வயதான பெண்மணி அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்ததோட ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சூரத்துல் வாக்கியாவில் வரக்கூடிய இந்த 35, 36 வசனத்தை அந்த இடத்துல ஓதி காட்டுவாங்க. இன்னா அன்ஷஅனா ஹுன்ன இன்ஷா. அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அல்லாஹு தஆலா புதிதாக உருவாக்குவான். வஜ அல்லாஹுன்ன, அந்த பெண்களை அபுக்கார கன்னி பெண்களாக அல்லாஹு தாலா ஆக்குவான். அவர்கள் வயோதிகர்களாக இருந்தாலும் கூட அந்த பெண்களை கன்னி பெண்களாக இறைவன் ஆக்குவான் என்று சொல்லிவிட்டு அந்த வயசானவங்கள்ட்ட சொல்லாமா, வயதானவர்களாகத்தான் நீ சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று நான் சொன்னேன். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வயதானவர்களையும் புதிய படைப்பாக கன்னி பெண்களாக ஆக்கி தான் சொர்க்கத்தில் உன்னை நுழைவிப்பான் என்று அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தில் வாலிபமாக இருக்கணும், சிறுவர்களாக அதாவது சின்ன வயசுக்காரர்களாக காட்டணுங்கிறதுக்காண்டி எவ்வளோ சோதனைகளை நம்ம சோதிக்கிறோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் தன்னுடைய படைப்பு வாலிபமாக இருக்கணும்னு சொல்லி இறைவன் நினைக்கிறான். அதுக்கு என்ன இபாதத்து? எந்த விதமான இணை வைப்பும் இல்லாமல் இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும்.